லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் யாருடனும் கூட்டு சேரப்போவதில்லை என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி டெல்லியில் சனியன்று கூறுகையில் 2014 லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். காங்கிரசுடனோ அல்லது பாரதிய ஜனதாவுடனோ கூட்டு சேரப்போவதில்லை என்றும் தனது நிலைப்பாட்டை மாயாவதி தெளிவுபட எடுத்துரைத்தார். இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் கட்சிகள் மிகப்பெரிய சக்திகள் என்கிற தோற்றம் செயற்கையாக உருவாக்கப்படுவதாக கூறிய அவர் அந்த இரண்டு கட்சிகளையுமே மக்கள் விரும்பவில்லை என்றும் சாடினார். நாட்டின் பிரச்சினைகளுக்கு பாரதிய ஜனதா தான் தீர்வு காணும் என்று அதன் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதை நிராகரித்த மாயாவதி நாட்டை ஆட்சி செய்தபோது பாரதிய ஜனதா என்ன செய்தது என்றும் பிரச்சினைகளை களைய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை விடுத்தார். காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவும் சரி இரண்டுமே ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் மாயாவதி கூறினார். லோக்சபாவில் 20 எம்பிக்களை கொண்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சி காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருகிறது. 80 லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களை கைப்பற்றும் நோக்குடன் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக மாயாவதி அறிவித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தும் 3 பெண்களில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக மாயாவதி உள்ளார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 எம்பி தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிடும் என்று ஜெயலலிதா ஏற்கனவே கூறி வருகிறார். மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக அரசியல் நடத்தும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடனான உறவை ஏற்கனவே துண்டித்து விட்டதால் அக்கட்சியும் லோக்சபா தேர்தலை தனித்தே சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.